அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்கள் ஆக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். இந்த வசனத்தை வாசிச்சு முடிக்கிறதுக்குள்ள நமக்கு கொஞ்சம் என்ன விஷயம் சொல்ல வர்றாருன்னு அதுல தெரியுதா? எதுவும் தேற்றப்படணும், ஆமா, நினைக்கப்படணும். இதுல என்ன சொல்ல வர்றாரு, எதுக்கு அவர் விரும்புறாரு அப்படின்றத பத்தி நான் வேகமா ஷார்ட்டா சொல்றேன். பட் இது வந்து ரொம்ப டெப்தா யோசிக்க வேண்டியது, தியானிக்க வேண்டியது. நான் சில மாத்திரம் சொல்றேன். அதுல ரெண்டு காரியம், ஒரு முக்கியமான காரியம் சொல்றாரு, தேற்றப்பட்டு அன்பினாலே இணைக்கப்பட்டுன்றார். சரியா? இணைக்கப்பட்டது மாத்திரமல்ல, அப்ப அதை இணைக்கப்படுதலுக்கு ரொம்ப அவசியமானது, நம்ம அதை புரியணும். அது எப்போ அப்படின்னா, தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியம், தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாக வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்படி அப்படின்னா, இந்த இயேசுவுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இடையில இவங்க ரெண்டு பேருக்குரிய ஒரு ரகசியம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ரகசியம், இவர்களுக்குரிய ரகசியம்னு சொல்லப்படுது. பிதாவுக்கும் இயேசுவுக்கும் உரிய ரகசியம். இந்த ரகசியத்தை நாம் என்ன பண்ணணுமா, இந்த ரகசியத்துல வரக்கூடிய ஐஸ்வர்யத்திற்கு உரியவர்கள் ஆக வேண்டும். அதனுடைய அந்த வசனத்தோட மிக முக்கியமான பங்கு அதான். இந்த ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ரகசியம் இருக்கிறது, பிதாவுக்கும் குமாரா இயேசுவுக்கும் உரிய ரகசியம். அந்த ரகசியத்துக்கு, அந்த ரகசியத்திலே ஒரு ஐஸ்வர்யம் இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யத்துக்கு நீங்களும் நானும் உரியவர்கள், அப்படின்னா சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தோட ஆக்சுவலா வந்து அதனுடைய டெப்த். அதுதான் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதான் என் விருப்பம் என்ன தெரியுமா, பிதாவும் குமாரன் மூலமாக நமக்கு உண்டாக்கப்பட்ட சம்பாதிக்கப்பட்ட ஐஸ்வர்யங்களுக்கு நீங்க எல்லாம் சொந்தக்காரங்களா மாறணும். இதைத்தான் அவர் அப்படி சொல்றாரு அந்த வசனத்துல. அப்ப அத சொந்தக்காரர்கள் ஆகணும்னா அந்த உணர்வின் பூரண நிச்சயம், அதை அறியணும். அதை அறிஞ்சது மட்டுமில்ல, உணரணும். உணர்ந்தது மட்டுமில்ல, அதை நிச்சயமாக்கி கொள்ளணும். அதனால வருகிற ஐஸ்வர்யத்தை, அதன் மூலம் வரக்கூடிய பலன்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற ரகசியம், அந்த ஐஸ்வர்யம் என்ன, ஐஸ்வர்யத்தை பத்தி அதை சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ரகசியம் இருக்குது, அந்த ரகசியத்தோட ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னா, மிக முக்கியமானது ஒரு 2-3 காரியங்களை நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு மிக முக்கியமா ஒண்ணு நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, ஒரு மனிதன் தேவனுக்கு பிள்ளையாக முடியுமா? மனிதன் தேவனுடைய, அதாவது வந்து இப்ப சும்மா சொல்ல முடியாது. ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு, அவருக்கு பிள்ளை நான் சொல்லிட்டு சுத்த முடியுமா? சொல்ல முடியுமா? நிறைய குடும்பத்துல பிரச்சனையாகி போயிரு, நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும், நிறைய ப்ராப்ளங்கள். ஆனால் ஒரு தெய்வம் தான், மனிதன் அதனாலதான் சிஎஸ்ஐ மெயின் லைன் சர்ச்சஸ்ல ஒரு பிரமாணத்தை வாசிப்பு சொல்லலாம், அவர் தெய்வத்தில் தெய்வமானவர், மனுஷரில் மனுஷனானவர் சொல்லலாம். அதாவது மெய்தேவன்ல மெய்தேவனானவர், அதே மாதிரி மனுஷன்ல மனுஷனானவர் அப்படின்றது. அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரகசியம் என்னன்னா, பிதா யாரு இயேசு யாரு அப்படின்னு கேட்டா, இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, பைபிள் வசனத்துக்கு இவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள், பிதா குமாரன் பரிசுத்த இவர்கள் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் எழுதியிருக்கு. இயேசு கிட்ட கேட்டா இயேசு சொல்ல, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம்னு சொல்லிட்டு, திரும்ப இயேசுவே சொல்லிக்கிறாரு, பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அப்படின்னு சொல்ற. அப்ப இவங்க ஒன்றாவே இருக்கக்கூடியவர்கள். இப்ப என்ன ஆயிருது, பிதாவு தனியா இயேசு தனியா?
அப்ப ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கிறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலே ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த ரகசியத்தில் தான் உங்களுக்கும் எனக்கும் ஐஸ்வர்யம் இருக்கிறது. இந்த ரகசியம் தான் என்ன அப்படின்னா, அந்த ரகசியம் தான் தெய்வம் மனிதனாக மாறினது. அந்த ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த ஐஸ்வர்யம், முதல் ஐஸ்வர்யத்தை சொல்றேன், மனிதன் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுதல். அப்போ மனிதர்கள் தான். அதனாலதான் இயேசு அடிக்கடி சொல்லும்போது சொல்ல, நான் பரலோகத்திலிருந்து உண்டான, நீ மண்ணிலிருந்து உண்டான, நீங்க பூமியிலிருந்து உண்டான. மனிதர்கள் மண்ணிலிருந்து உண்டான, அதான் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டா இனி மண்ணுக்கே திரும்புவாயின்னு போட்டு மண்ணில் போட்டுறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட மனிதன் யாரை மாற முடியும் அப்படின்னா, தெய்வத்துக்கு பிள்ளையாக மாற முடியும். அந்த தெய்வத்துக்கு பிள்ளையா சும்மா மாறிட முடியாது. அப்ப அதுக்குதான் என்ன பண்றாரு அப்படின்னா, பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையில ஒரு இவர்களுக்கு உரிய ரகசியம் தான். அப்ப இந்த மனிதர்களை நமது சாயலே படைத்து விட்டோம். இந்த மனிதர்கள் தெய்வத்தினுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட வேண்டுமே, ஆனா அழைக்கப்பட முடியாது. அப்ப அழைக்கப்படணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னும் போது, அப்பதான் வசனம் சொல்லுகிறது, 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவராக இருக்க அவரும் பிள்ளைகளை போல மாம்சத்தை ரத்தத்தை உடையவராக மாறினார். இப்ப பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை வசனம் சொல்லுகிறது, மாம்சம் ரத்தம் எங்க போறது கிடையாதா, தேவராஜ்யத்தை சுதந்திரிப்பது கிடையாது. அப்ப பரலோகத்துல இயேசுவுக்கு ஒரு சரீரம் உண்டு. வசனம் சொல்லு, வானத்துக்குரிய மேனியும் உண்டு, பூமிக்குரிய மேனியும் உண்டு. வானத்துக்குரிய சரீரம் உண்டு, இதுக்குரிய மகிமை உண்டு. அப்போ இவர் எப்படி இருந்தார்னு சொன்னா, வசனம் சொல்லுகிற தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படின்னு இயேசுவே சொல்லிட்டு. அதை விட இன்னும் சொன்னோம் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது இயேசுவை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விதத்துல இயேசு யாருன்னு சொன்னா வார்த்தையானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 1ல வாசிக்கும் போது ஆண்டுடைய வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது. சரி, அப்ப ஆதியிலே என்ன இருந்தது, வார்த்தை. முதல்ல வார்த்தை தான். அந்த வார்த்தை யாருகிட்ட இருந்தா, தேவன் எடுத்தது. இதுல தெரியும் தேவன் இடத்துல இருந்தா. அப்ப யார் முதல்ல இருந்தா, வார்த்தை இருந்தா தேவன் இருந்தாரா? அப்ப ஆதியிலே வார்த்தை இருந்து சொன்னீங்க. அப்ப தேவன் இடத்துல இருந்ததுன்னா வார்த்தை தேவன் இடத்துல, அப்ப யார் முதல்ல இருந்தா? அப்ப ஆதியில ஏன் வார்த்தை இருந்தது நீங்க சொன்னீங்க? ஆதியிலன்னா முதல்ல வார்த்தை இருந்துச்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த வார்த்தை தேவன் இடத்துல, அப்ப வார்த்தைக்கு முன்னாடியே தேவன் இருக்காருன்னு அர்த்தம் இல்லையா? ஆனா அதுக்கு அடுத்த வசனம் தான் விளக்கம் சொல்லுது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருந்தாங்க, ரெண்டு பேரும் ஒரே டைம். அப்ப தேவனிடத்துல இருந்ததும் சரி, தேவனா இருந்ததும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். பிதாவும் குமாரனும் ஒன்னாவே இருக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ இந்த தேவனும் இந்த குமாரன் இயேசு, இந்த வார்த்தை அப்படின் போது, வார்த்தையினுடைய இது என்ன கேட்டீங்கன்னா, அவரும் அங்க எப்படி இருக்கிறன்னா ஆவியா இருக்கிறார். அசல் அப்படித்தானே சொல்லுது இல்லையா? அப்ப அவருக்கு மாம்சமும் ரத்தமும் கிடையாது. ஆனால் பிள்ளைகள் மாம்சத்து ரத்தத்தையும் உடையவராக இருக்க, இயேசுவ பிதாவாகிய தேவன் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இந்த உலகத்துக்குள் அனுப்பி வைக்கிறார். அதனால்தான் யோவான் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப வெறும் வார்த்தையா இருந்தவர் பரலோகத்திலே வார்த்தை என்று சொல்லப்பட்டவர் இப்ப என்னவாயிட்டார், பூமிக்குள்ள மனுஷனாக மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக மாறினார். சரி, இப்ப மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இயேசு மாறினதுக்கு அப்புறம் தேவனுடைய பிள்ளையா இருந்தாரா இல்லது வெறும் மனிதனாக இருந்தாரா? பிதா என்ன அவரை குத்தி சாட்சி கொடுத்தார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அப்ப அவர் பிதாவுக்கு குமாரனாக இருக்கார், இவர் என்னுடைய குமாரன் அப்படின்னு சொல்றார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய குமாரனை விசுவாசிக்கிற வேணுமனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்துருடைய இவ்வளவாய் உலகத்தினார். அப்போ தெய்வம் மனிதனாகவே மாறுறார். ஏன்னு சொன்னா மனுஷர்களை பிள்ளையாக மாத்தணும்ன்றது. அதனாலதான் யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்றாரு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிற. கொஞ்சம் இது நீங்க நல்லா கவனிச்சா தான் இந்த என்ன விஷயம்ன்ற ரகசியத்தை பத்தி புரிஞ்சுக்க முடியும். பட் இல்ல அப்படின்னு அது ஒரு மாதிரி ஏதோ அழகா பேசிட்டு போற மாதிரி இருக்கும். பட் ரியல் ஒரு ரகசியம்னு சொல்லி பவுல் சொல்லுகிற விஷயத்தை நான் இப்ப உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ மனிதன் தான், தெய்வம் தான். ஆனால் அண்ட சராசரத்தை படைத்த தெய்வத்திற்கு
பிள்ளைகளாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதனாலதான் கானானிய ஸ்திரீ வெறும் தாம் மக பேய் பிடிச்சு வியாதியில இருக்கிற அவ சுகமாகணும்னு வந்து இயேசு கிட்ட வரும்போது இயேசு சொன்னாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை. அப்படின்னா அர்த்தம் என்ன? உனக்கு போட மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது, நீயும் பிள்ளை ஆயிட்டா நல்லதாச்சே அப்படின்ற ஒரு உள்ள அர்த்தத்துல தான் அவர் சொல்ல. பிள்ளைகளுடைய இது பிள்ளைதாயா அப்படின்ற மாதிரி. அப்ப ஒவ்வொரு மனிதரையும் பிள்ளையாக்க. அதனாலதான் ஓசியா 1:10 சொன்னாரு, இனி அவர்கள் என் ஜனங்கள் அல்லவென்று சொல்லுவதற்கு பதிலாக அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று எழுதப்படும். அப்ப ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று ஒவ்வொருவரும் அழைக்கப்பட வேண்டும் என்று அவருக்கு விருப்பம். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல அப்பா பிதாவே என்ற அழைப்பு கிடையாது. அப்ப ஆண்டவரை பார்த்து பிதாவே அழைச்ச மாதிரி யாராவது போட்டிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. எப்ப இயேசு கிறிஸ்துவனாலும் வந்துதான் முதல்ல அவர் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அந்த ஜெபத்தை முதல் ஆரம்பிச்சு சொல்லி கொடுத்தது யாரு? இயேசு. பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், கர்த்தர்னு சொல்லுவாங்க, தேவன் சொல்லுவாங்க, ஜீவனுள்ள தேவன் பேரில் ஆணையா சொல்றேன்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லுவாங்களே தவிர பிதா அப்படின்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் பிதா உங்கள் பிதா இப்படி எல்லாம் அவர் சொல்லுவார், நமது பிதான்னு சொல்லுவார். அப்போ இது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா தம்முடைய பிதாவுக்கு முன்பாக சொல்லுவார். 5:9 பாத்தீங்கன்னா எங்களை அவருக்கு பிதாவுக்கு முன்பாக அப்படி சொல்லி போட்டிருக்கோம். அப்ப இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் பிள்ளை என்கிற ஒரு தன்மையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிறார். அவனை மனுஷனா பார்க்கல, வசனா தான் சொல்லுகிறது, மனுஷனை தேவதூதர் சட்ட சிறுவனை படைச்சாருன்னு சொல்லி. மனுஷன் பாருங்க, அவன் நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் ஏமாத்திரம் காலையில மலர்ந்து மாலையில உலர்ந்து போகிற புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறான். ஆனா இந்த மனிதனை அவர் என்ன நிலைக்கு கொண்டு வரணும்னு விரும்புறாருன்னா, அவனை பிள்ளையாக்கணும் அப்படின்னு. அதனாலதான் பாட்டு பாடுற, மகனாக தெரிந்து கொண்டீர் மறுபடி பிறக்க வைத்தேன்னு பாட்டு.